வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவோம். உழவின் பின்னே தான் வாழ்க்கையே இருக்கிறது அப்படின்போம். அப்படி உழவர் திருநாளை கொண்ட இந்த மாதத்திலே சூரியனை நோக்கிய பயணம் அப்படின்ற விஷயம் ரொம்ப முக்கியமானது. மகர ராசிக்குள்ளர உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிற ஸ்டேஜில் சூரியன் உள்ளே வராரு. அப்படி அவர் உள்ளே வரும்போது எழுச்சி மிக்க விஷயங்கள் நிறைய நடக்கும். 10ஆம் இடம்னாலே தொழில் அப்படிங்கிற இடத்துக்குள்ளார காலச்சக்கர புருஷத்தின் 10ஆம் இடத்துக்குள்ளே தொழில் அதிகாரம் அப்படிங்கிற இடத்துல வந்து நிற்பார். கர்மஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல அந்த சூரியன் வந்து நிற்கிறார். அப்படி இவருடைய வாழ்க்கையினுடைய தன்மையெல்லாம் மாற்றுவார். நம்ம தான் ஆத்மா அப்படிங்கிறோம். ஒரு ஜாதகரையும் ஆத்மாவகாரகன் சொல்லுவோம், லக்னகாரகன் சொல்லுவோம். அப்படிப்பட்டவர்களுக்கு எனர்ஜியை கொடுக்கறதுக்கு இந்த சூரியன் உள்ளே வராரு. அந்த எனர்ஜியை கொடுக்கும்போது கோச்சாரங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கணும். தனுசு அப்படிங்கிற இடத்துல செவ்வாயும் புதனும் சேர்ந்துருப்பாங்க. மகர ராசிக்குள்ளே சூரியனும் சுக்கிரனும் இருப்பார். ராகு கும்பராசிக்குள்ளே இருப்பார். மீன ராசிக்குள்ளே சனி பகவான். குரு வக்கரகதியிலே மிதுனம் என்கிற ராசிக்குள்ளே தன் பார்வையாலே குரு வந்து ரொம்ப கடாட்சம் பண்ணக்கூடியவர். தன் 5ஆம் பார்வை கும்பராசி மேலே வைப்பார். 7ஆம் பேர் தன்னுடைய இடத்துல வச்சுப்பார் தனுசு ராசி மேலே. 9ஆம் பார்வையை துலா ராசி மேலே வைப்பார். அதுபோல் கேது பகவான் அமர்ந்திருப்ப சிம்ம ராசியில் இருப்பார். இப்படி இவர்கள் எல்லாம் கலெக்டிவாக இருந்து நமக்கு கொடுக்கக்கூடிய பலன்களில் நிதர்சனமான பலன் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் 2ஆம் இடத்தில் இருப்பது தனத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகள் எனக்கு கொடுக்கும். எல்லாரும் தொழில் நிமித்தமாக பணம் சார்ந்த விஷயங்களில் நிறைய எண்ண ஓட்டங்கள் நிறையா இருக்கும். ஆனால் தொழிலில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள், அரசியலிலே சில குழப்பங்கள் இருந்தாலும் ஒரு ஆதாயத்தை தேடின ஒரு வாய்ப்புகள், மழை வளம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இந்த மாதத்தில் இருக்குது. தொடர்ந்து தங்கம் வெள்ளியும் ஏறுமுகத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் இந்த மாதம் இருக்கும் என்பதை மனதில் கொண்டு நாம் ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு காணப்போகிறோம். வாருங்கள். கடக ராசி நண்பர்களே, பல விதத்திலும் எண்ண ஓட்டங்களை நீங்கள் வித்தியாசமாக யோசிக்கக்கூடியவர்கள். தாயைப் போல அன்பு, அனைவரிடம் பரிவு எல்லாம் வைத்திருக்கிற உங்களுக்கு உங்கள் 2ஆம் இடத்துக்காரரான சூரியன் உங்களுடைய நேர்பார்வையான மகர ராசிக்குள்ளே நுழையக்கூடிய இந்த தை மாதம் உங்களுக்கு வாழ்க்கையிலே வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது தொடர்பான நிறைய அலைச்சல்கள் எல்லாம் கொடுக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட அலைச்சல்கள் உண்டு. அதனால் காரியங்கள் நல்லபடியாக வளரப்போகிறது. அதனால் நல்லது நடக்க போகும். சுக்கிரன் உங்களுக்கு அவ்வளோ நல்லவர் இல்லை, இருந்தாலும் அவரும் உங்களோட இருக்கார். பிப்ரவரி மாதம் வரைக்கும் அவர், பிப்ரவரி 2ஆம் தேதி வரைக்கும் அவர் உங்கள் 7ஆம் பார்வையாக பார்த்துட்ருப்பார். ஏன்னா அவர் உட்கார்ந்துருக்குது 7ஆம் இடத்தினால கலத்திரத்திற்கு உடம்பு முடியாமல் போவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். குடும்பத்திலேயும் சில மருத்துவ சேவைகள் இன்னெவிட்டபிளாக தான் இருக்குது. குருவின் கடாட்சம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ரிணரோக சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய சத்ருஸ்தானத்தை பார்க்குறார். சத்ருஸ்தானத்தை பார்ப்பதனாலே அங்கே புதன பகவான் இருப்பதனாலும் செவ்வாய் இருப்பதனாலும் இவர்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. எந்த வித மருத்துவ செலவை சமாளித்து விடுவீர்கள். 3ஆம் இடத்துக்கு உரிய புதன் அப்படிங்கிறதையும் 12ஆம் இடத்துலேருந்து குரு பார்க்கறதுனால பிரயாணங்கள்லாம் நிறைய இருக்கும். சுற்றுலாக்கள் உண்டாகும். கொஞ்சம் வெளியில் போய் பார்த்துட்டு வரணும், கொஞ்சம் அந்த கோயில் போயிட்டு வரணும், இந்த இடங்கள் போய் பார்த்து வரணும்னு கொஞ்சம் அது அலைச்சலாக இருக்கும். அது மகிழ்ச்சியையும் தரும். சுக்கிரனின் பார்வை மகிழ்ச்சி. இந்த பயணங்கள் உங்களுக்கு லாபத்தை தருமா அப்படின்னா மன மகிழ்ச்சியை தரும். சனி பகவானின் பார்வை இந்த 6ஆம் இடத்தின் மேலே இருப்பதனாலே கொடுத்த பணம் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. யாருன்னா மறைவாக போயிட்டாங்க சார், காசு கொடுத்தேன் சார் வரலை சார்னால் இந்த மாதம் அவங்கள நீங்கள் கண்டுபிடிக்க முடியும்.
அவர்கள் மூலியமாக அந்த பணத்தை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். குருவின் பார்வை ராகுவின் மேலே இருக்கிறது, உங்கள் ராசியினுடைய 8ஆம் இடத்துல. அவர் எதையும் பயப்படுத்துனா அந்த பயத்தை ஜாஸ்தி பண்ணிவிடுவார். அதனால் கொஞ்சம் பயம் இல்லாமல் இருங்க. வீண் கவலைகளை ஓரம் வச்சுடுங்க. எது ப்ரொடக்டிவான எனர்ஜியோ அதை மட்டும் செய்யுங்க. வீடு ரிலேட்டடான வேலைகள் எல்லாம் செய்கிறதா இருந்தால் இந்த மாதம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. வீடு கட்டணும்னு சார் இருந்தேன் அப்படின்னா அடுத்த மாதம் பண்ணிக்கலான்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் தள்ளி போட்டு செய்வது நல்லது. ஏன்னா தாமதமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே இதை கொஞ்சம் மாற்றி வச்சுக்கிடுங்க. பயணங்கள் போது பொருட்களை எல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் கொஞ்சம் மிஸ்பிளேஸ் ஆகிடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் அதிகம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஷனோட இருங்க. அலைச்சலினால் வரக்கூடிய வயிற்று அஜீரண கோளாறுகள் வருவதற்கும் இந்த மாதத்தில் இருப்பதனாலே இதுவும் மருத்துவத்தில் உங்களை ஆரோக்கியத்தில் கொஞ்சம் படுத்தும். அதனால் ஆரோக்கிய குறைபாடை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரோடு பார்த்துக்க வேண்டியது அப்படிங்கிறதும், குடும்பத்திலே தொழில் தொடர்பான விஷயங்கள், வெளிநாட்டு வர்த்தக தொழில் தொடர்பான விஷயங்களிலே சில லாபங்களும் வருவதனாலே உங்களுக்கு மகிழ்ச்சியும் சில செலவுகளும் கொண்ட மாதம் என்கிறது தான் இந்த மாதத்துடைய பேசிக் ரூலாக இருக்குது. அதனால் இந்த மாதத்தில் செலவுகள் கம்மியாகி வரவுகள் ஜாஸ்தியாக இறைவன் வேண்டிக் கொள்வோம். வாழ்க வளத்துடன்.